காலையிலே மேகி சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக மட்டனும் புதினா கொத்தமல்லிலாம் வாங்கி அம்மாட்ட கொடுத்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கிச்சனில் அம்மாவும் அக்காவும் ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அக்கா மட்டன் கழுவிட்டு இருந்தா, அம்மா அப்படியே வெங்காயம் வெட்டிகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு விஷ் பண்ண எங்கள் பாப்புக்குட்டிக்கு ஒரு ஐஸை வாங்கி கொடுத்துட்டு நானும் தம்பி பாப்பா 3 பேரும் அப்படியே திரும்ப எங்கே கிளம்பிட்டோம்னா, பாப்பா ஐஸ் சாப்பிட்டதை பார்த்தோன்னே எங்களுக்கு ஆசை வந்துட்டு ஐஸை சாப்பிட்டுட்டு எங்கள் அக்காட்ட போய், என்ன பிரியாணிக்கா? சரி ஏதோ ஒரு பிரியாணி நல்லா வந்தால் சரி. எங்கள் பாப்பா கிட்ட ஒரு வாய் ஐஸ் வாங்கிட்டு கிச்சனில் பார்த்தா யூடியூப் பார்த்து சமைச்சிக்கிட்டு இருக்கா எங்கள் அக்கா. எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு எங்கள் பாப்புக்குட்டி அவளும் அவள் பங்குக்கு ஏதாவது செய்யணும்னு வாளியை எடுத்துகிட்டு போகிறதும் அவளை எடுத்த இடத்துல வைக்கிறதுமா இருந்தா. பிரியாணியை விசில் போட்டு எடுத்து பார்த்தா, அப்படி சொல்லணும்னா எனக்கு ஆசைப்பட்டு ஒன்று பிரியாணி தொங்க விட்டுட்டாங்க. சரி என்ன பண்ண, பிரியாணி ஒரு பிளேட்டில் போட்டுட்டு குடும்பத்தோடு எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்து